அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது ஜெபம் செய்வோம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, துதிக்கு பாத்திரரே, தோயாதே தோய்வரே, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கே ஸ்தோத்திரத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் எங்கள் தகப்பனே. ஆமாப்பா, இம்மட்டமாய் கூட நாங்கள் ஒரு முகமாய் கூடி உண்மை நோக்கு கூப்பிடும்படியான சிலாகித்தை எங்களுக்கு நெற்கூட்டி கொடுத்த உங்களுடைய மட்டில்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தகப்பனே. ஆமாப்பா, இப்போது இந்த நேரத்திலே கூட அடியனை கூட இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உம்முடைய வார்த்தையை கூட பேசும்படியான சிலாகித்தை எனக்கு கூட்டி கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. பேசுவது நான் அல்ல, நீ தாமே பேச வேண்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் நான் என்னை தாழ்த்தி வணங்குகிறேன். என் ஜீவனிலோ நல்ல பிதாவே, ஆமென். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை இந்நாளிலே உங்கள் மத்தியிலே கூட நாம் இப்போது தியானிக்கக்கூடிய முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை என்றால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், மன்னியும், ஃபர்கிவ் them. என்ன சொல்றாரு? முதலாவது வார்த்தை, சிலுவையிலே நமக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய வேலைகளுக்காக பரிதவித்தார். எல்லாவற்றையும் சுமந்து முதலிலே சிலுவையில் அறியப்பட்ட போது அவர் முதலில் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அந்த இவர்கள் யார்? அந்த இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் மன்னியும் என்று ஆண்டவர் முதலாவது அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களுக்காகவும் மற்றும் தன்னுடனே கூட அந்த சிலுவையில் அறியப்பட்ட அந்த 2 பேர்களுக்காகவும் அவர் ஜெபித்தார். அந்த இவர்கள் யார் என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இந்த சிலுவை இப்போது நாம் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ இல்லை என்றால் ஒரு 50 கிலோ அளவு தான் நம்மளால் சுமக்க முடியும், சுமந்து கொண்டு செல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவையை தன்னுடைய தோளின் மேல் எருசலேம் வீதியிலே கூட தமக்காக என்ன பண்ணார்? அவரு சுமந்து கொண்டு போனார். 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவையை நமக்காக அவரு சுமந்து கொண்டு போனார். அவருடைய சரீரத்திலே இப்போது நாம் ஒரு இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்கிறோம் என்றால் நாம் தவறி விழுந்து விடுவோம். அந்நேரத்திலே நம்முடைய சரீரத்திலே சில காயங்கள், 1-2 காயங்கள் ஏற்பட்டாலே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5480 காயங்களை அவருடைய சரீரத்திலே
ஏற்பட்டது யாருக்காக என்றால் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் 5480 காயங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். 150